Hi, dear students. Very good morning to all. We have seen this active passive voice part 1 and part 2. I hope you have understood well. Today we are going to see the exceptions, some changes, um, not exceptions according to the rule only, but slightly it will be changed. If it is imperative mode or questions that we are going to see today. Okay, let's see. Now listen this active voice, passive voice changes in imperative mood. Imperative means we have already known that imperative includes command, request, order, prescription, suggestion, such that. Okay. So in this imperative mode, how will the sentence be changed into passive voice that we are going to see today? In active voice, a request begins with please. Active voice la please nu ஆரம்பிப்பாங்க. Look at your book, turn to page number 14. It is given in your book. Please. When we change a request from active to passive voice, we should begin the sentence with you are requested to in place of please. Okay, active voice passive voice மாற்றும் போது அதில் ப்ளீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளீஸ்னு வந்துச்சுன்னா அதை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது இந்த ப்ளீஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக யூ ஆர் ரிக்வெஸ்டட். நம்ம அந்த ஏன் எல்லாத்துக்குமே யூ போடுறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி சப்ஜெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட தான் ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். ஸோ நீங்கள் ப்ளீஸ்னு கொடுத்துக்கிறத யூ கேன் ரைட் ஆஸ் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. பை ஹார்ட் திஸ் ப்ளீஸ்க்கு பதிலாக யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் எழுதிடலாம். இதை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா we should use you are requested to in place of please. If the request is in the negative form, the request in passive voice should begin with you are requested not to. அதாவது you are not requested போடக்கூடாது. அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க. ரெண்டுக்குமே you are requested தான். பாசிட்டிவாக வரும்போது to, நெகட்டிவாக வரும்போது not to. Okay, see the examples here. Please bring some water. This is active. When we change this into passive, here take in place of please, please எடுத்துட்டு take off the please and you write you are requested to and then write the same as it is here. இந்த டூக்கு அப்புறம் வரும்போது bring-ஐ வந்து V3 ஃபார்மில் மாற்றக்கூடாது. டூக்கு அப்புறம் வருது infinitive. So you should write bring as it is in the active voice. அப்படியே போடணும். அப்புறம் சம் வாட்டர் எழுதிக்க. ஓகே, தட்ஸ் ஆல். இங்கே பை அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இது வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவில் வந்து சப்ஜெக்ட் இஸ் நாட் ஹியர். நம்ம சப்ஜெக்ட் இல்லாதனால நம்மளாக வந்து முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட தான் தண்ணி கேட்டிருப்போம் அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து ஒரு மனப்பாடமாக வச்சுக்கோங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு போட்டுக்கோங்க பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. இஃப் இட் இஸ் நெகட்டிவ், சி ப்ளீஸ் டோன்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அதர்ஸ் டியூ டு கொரோனா பேண்டமிக். இப்போ இங்கே நெகட்டிவில் கொடுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இங்கே ப்ளீஸ் வந்திருக்கிறதுனால யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. இந்த டோன்ட்டை தான் நம்ம வந்து நாட் டு அப்படின்னு மாற்றுறோம். டோன்ட் வந்துச்சுன்னா நாட் டு பண்ணணும். நாட் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அதர்ஸ் டியூ டு கொரோனா பேண்டமிக். Have you understood? This is very easy. If the active voice starts with please, when you change that into passive, you must take off the please and write you are requested to. Okay, if it is in the negative form, you take off the please and write you are requested not to. Okay, now shall we see the another imperative mode. Next imperative mode, this is please போட்டு request ஆகிறது. Here advice பண்ணுறது, command, order, instruction, like that. Okay, here see the difference of advice here. See,
and but we have written here yes. Okay, this means here advice when we put for noun, அதாவது அட்வைஸ்ன்றது வந்து அறிவுரை அப்படின்னு ஒரு நவுனாக சொல்லும்போது, பெயர் சொல்ல சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம சி போடணும். அதை வேர்பில் யூஸ் பண்ணும்போது அட்வைஸ் வினை சொல்ல யூஸ் பண்ணும்போது அங்கே எஸ் வரணும். அவ்வளோதான். நம்ம என்ன ஒரு இடத்துல சி போடுறோம், ஒரு இடத்துல எஸ் போடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நவுனா இங்கே இருக்குது, அதனால் நம்ம இங்கே சி போட்டிருக்கிறோம். இங்கே வேர்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் புட் ஹியர் எஸ். ஓகே, அட்வைஸ் கமாண்ட் அப்படின்னு சொன்னால் கட்டளை கொடுக்குறது. அதாவது ஒரு இந்த கர்னல் வந்து சோல்ஜரை பார்த்து கமாண்ட் கொடுக்குறது. ஆர்டர், இது வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஆர்டர் பண்ணுறது, அல்லது ஃபாதர் மதர் ஆர்டர் பண்ணுறது அப்படி எடுத்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்றது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. இப்போ இதெல்லாம் எப்படி மாற்றணும் பார்த்திங்கன்னா, ஸ்டடி வெல், இது வந்து அட்வைஸ். இந்த சென்டென்ஸை வந்து உங்களுக்கு அட்வைஸ்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் வந்தால் ரெக்வஸ்டட் போடுறோம். இங்கே வந்து ஸ்டடி வெல்னு சொல்லும்போது நல்லா படி, உனக்கு நல்லா தானே சொல்லி ஒரு அட்வைஸ் தானே. ஸோ அட்வைஸ்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என் முன்னாடி இருக்கிறவங்க கூட சொல்லியிருப்போம். ஸோ அங்கே வந்து யூ ஆர் அட்வைஸ்ட் டு ஸ்டடி வெல். ஓகே, நோ நீட் டு சேஞ்ச் தி ஸ்டடி இன்டு V3 ஃபார்ம். இதை வந்து V3 ஃபார்மில் போடக்கூடாது. நம்ம வந்து இந்த நீங்கள் நன்றாக படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு இங்கே வந்துடுது. படுகிறீர்கள், யூ ஆர் அட்வைஸ்டு அப்படின்னு இங்கே வந்து V3 ஃபார்ம் இங்கே வந்துடுது. ஸோ டூக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கனால அப்படியே போகணும். யூ ஆர் அட்வைஸ்ட் டு ஸ்டடி வெல். Okay, look at the next one, and this is positive. This sentence is positive. Look at this sentence, don't or do not. Okay, don't-னாலும் don't வந்து ஷார்ட் ஃபார்ம், do not வந்து அதை விரிச்சு எழுதிக்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன். இந்த do not-னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் don't. ரெண்டும் ஒன்று தான். இப்படி கொடுத்தாலும் நெகட்டிவ் தான், do not கொடுத்தாலும் நெகட்டிவ் தான். don't addict to PUBG ஆன்லைன் கேம். இப்போ நீங்கள் எல்லாம் இந்த பப்ஜி ஆன்லைன் கேம்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகியிருந்து நடத்துகிற ஆன்லைன் கிளாஸை கவனிக்கவே மாட்டேறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக தான் இது கொடுத்துருக்கு. முக்கியமாக எஸ்பெஷலி பாய்ஸ், லிசன் திஸ். ஹியர் யூ ஆர் அட்வைஸ்டு, இங்கே டோன்ட் வந்ததுனால நாட் டு. ஓகே, இது வந்து அட்வைஸ் தான். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு not to addict to PUBG online game. Okay, this is negative. So when it is positive, you are advised to அப்படியே அந்த ஸ்டடி வெல்ல போட்டுறணும். நெகட்டிவாக வந்துக்கிறதுனால don't or do not வந்துக்கிறதுனால here we have to put not to. Okay, இதை பாருங்கள், write on both sides of the paper. This is the instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாமில் போய் நம்ம எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போது பேப்பர் இப்படி எடுத்துக்கோங்க, இங்கே உங்கள் நேம் எழுதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்கணும். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். ஓகே, டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு டீச்சர் வந்து கிளாஸில் ஷவுட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு கோபமாக ஆர்டர் பண்ணுறாங்க, டோன்ட் மேக் நாய்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆர்டர். அதனால நம்ம யூ ஆர் ஆர்டர்ட், டோன்ட் வந்ததுனால நாட் டு மேக் நாய்ஸ். ஓகே, டோன்ட்டை வந்து we should write when we write into passive, not to. இப்போ இது வந்து arrest that man, shoot them அப்படின்னு சொல்கிறது. this is also command. ஒரு கிங் வந்து கிங் வந்து சோல்ஜரை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படி சொல்கிறாரு. கர்னல் வந்து சோல்ஜரை பார்த்து ஷூட் தேம் அப்படி சொல்கிறாரு. இது வந்து கமாண்ட், கண்டிப்பாக செய்யணும். அப்போது யூ ஆர் கமாண்டட் டு அரெஸ்ட் தட் மேன், யூ ஆர் கமாண்டட் டு ஷூட் தேம். ஓகே, அப்போ நம்ம கொடுத்துக்கிற சென்டென்ஸ் வந்து இம்பரேட்டிவில் whether it is advice or it is in the command form or in the order form or in the instruction form or in the request form, you have to find it out and should write the correct mood there. If it is advice, advised, you are advised. If it is command, you are commanded. If it is order, you are ordered.
If it is instruction, you are instructed. இப்போ please அப்படின்னு சொன்னால் you are requested. Positive வந்தா to, negative வந்தா not to add பண்ணணும். That's all. Very easy. This one is very easy. Okay. And then if when you are asked to change the passive to active. ஸோ passive கொடுத்து active கேட்டாங்கனாலும் ஈஸி தான். இப்போ பாருங்க இதில் passive you are advised to study well. அப்போ நீங்கள் you are advised to அப்படியே எடுத்துட்டு study well அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸாக போடணும். ரொம்ப ஈஸி. you are advised to அப்படியே எடுத்துடணும். study well அப்படின்னு போட்டால் போதும். இங்கே பாருங்கள் you are advised not to addict to PUBG online game. you are advised not you are advised வரைக்கும் எடுத்துட்டு not to don't addict to PUBG online game அப்படின்னு ஆக்டிவாக மாற்றிடலாம். ஓகே, எல்லாமே அப்படித்தான், ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் வெரி ஈஸி. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். அண்ட் தென் வி ஷால் கோ டு நெக்ஸ்ட் கொஷின் ஃபார்ம் பார்க்கலாம். திஸ் ஒன் பிஃபோர் தட் ஒமிட்டிங் தி ஏஜென்ட். ஏஜென்ட்டுனா ஏஜென்ட்டுன்றா நம்ம வந்து பின்னாடி பைக் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் போடுவோம்ல, அந்த ஏஜென்ட் இங்கே இருக்க மாட்டாங்க. அதான் முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் இருக்காது. இந்த சென்டென்சஸ் பிகினிங் வித் சம் ஒன், no one, omit the agent subject in the passive voice. Okay, இந்த பாருங்க active voiceல கொடுத்திருக்கு somebody, somebody or someone or no one will be given here. No subject is here. அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டாங்க. he, she அல்லது நேம் அப்படி கொடுத்துருக்காம somebodyனா யார் நம்ம நினைக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் by somebody அப்படின்னு போட தேவையில்லை. ஓகே, somebody has taken away my book. இதை பாசிவாக மாற்றும்போது my book has வந்திருக்கு, புக்குக்கு வந்து சிங்குலர் தான், ஸோ ஹேஸே போடுறோம். been taken away போட்டால் போதும், by somebodyன்னு போட தேவையில்லை. ஓகே, அங்கே ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணுறோம். பின்னாடி பைன்னு போட்டு ஒரு ஏஜென்ட்டை நம்ம இங்கே ஒமிட் பண்ணுறோம். அண்ட் லுக் அட் திஸ், no one has bought the tickets. இங்கே tickets is plural, so the tickets இங்கே has இருக்குது. no one வந்து யாருமே அப்படின்னு ஒரு நபரை சொல்கிறதுனால has போட்டுருக்குறாங்க. இந்த tickets வந்து நம்ம இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வரோம். the tickets have. இங்கே no one கொடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் அது no one. இங்கே இந்த அதனுடைய ரூலை பார்த்துக்கோங்க. add not to the verb for nobody, none, no one. அதாவது nobody யாருமே இல்லை, நன்னும் யாருமே இல்லை, நோ ஒன் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நெகட்டிவ். நோ, நன், நோ ஒன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நெகட்டிவ். இந்த மாதிரி நெகட்டிவ் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வி ஷுட் ஆட் நாட் ஹியர். நீங்கள் இந்த பக்கம் இப்போ பாருங்கள், இங்கே சம்படி வந்திருக்கு, நான் என்ன சொன்னேன் பை சம்படின்னு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஹியர் நோ ஒன் திஸ் நெகட்டிவ் ஃபார்மில் வரும்போது நம்ம இங்கே நாட்டை ஆட் பண்ணிக்கணும், வேர்பு கூட நாட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் நாட் டு த வேர்ப். இப்போ இந்த டிக்கெட்ஸ் ஹாவ் நாட் பீன் பாட் அப்படின்னா யாரும் வாங்கலை அப்படி தான் அர்த்தம். ஓகே, அந்த நாட்டை இங்கே சேர்த்துக்கணும், வேர்பு கூட சேர்த்துக்கணும். ஹியர் சம் ஒன் ஹஸ் ஸ்டோலன் அவே மை பைசைக்கிள். when we change it into passive, my bicycle has been stolen. That's all. No need to put by someone, by somebody போட தேவையில்லை. Okay, this understand this rule clearly. If it comes, the subject is no one or nobody, none, you should add not to the verb. Okay, that you have to keep it in your mind. And then let's see this as interrogative form. Interrogative means questions. Okay, shall we go next? See here, interrogatives. Interrogatives means questions. Questions are in two types. Or questions வந்து WH questions, that is what, where, when, which, how many, how much, how are you, இப்படி இதெல்லாம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே WH question. WHல ஸ்டார்ட் பண்ணுறதுனால. another one question is yes or no type question. yes or no questions are all starts with auxiliary and modal verbs. auxiliary verbs. auxiliary verbs என்னது, be form, has form, do formல ஆரம்பிக்கிறது.
auxiliary அப்படின்னா வந்து 11 auxiliary verbs are there. Already you have known be form. Be ஓட form வந்து is, am, or. Was, were அதாவது past tense. Be ஓட form. Has ஓட forms has, have, had. And do ஓட form do, does, did. ஓகே, இந்த do, does, did தான் அடிக்கடி கொஷனில் யூஸ் ஆகிறது. இது வந்து நீங்கள் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்காக இங்கே ரூல்ஸ் ஐ ஹவ் கிவன் த ரூல்ஸ் ஹியர். லுக் அட் த ரூல்ஸ் ஹியர். do, does வந்துச்சுன்னா is, am, or plus v3. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. do, does வந்துச்சுன்னா is, am, or plus v3. did வந்துச்சுன்னா if the question is in the past form, did will come. Okay, did வந்துச்சுன்னா was, were plus v3. Okay, now look at the examples, you will understand easily. This is yes or no type. நான் திருப்பி சொல்கிறேன். WH typeனா what, where, when, which, how many, how much, how are, how where அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது எல்லாமே WH question. Yes or no type question அல்லது அப்படின்னு சொன்னால் the questions are all starts with auxiliary verbs and modal verbs. மாடலில் 9 modal verbs, அதில் ஆரம்பிக்கிறதும் auxiliary verbsல ஆரம்பிக்கிறதும் yes or no type of questions. ஓகே, நம்ம இப்போ auxiliary verbs மட்டும் பார்க்குறோம். மாடல் வந்து ஈஸி தான், அதை நம்ம பார்க்க தேவையில்லை. இதுக்கு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுனால do, does வந்துச்சுன்னா is, am, or plus v3. did வந்துச்சுன்னா was, were plus v3. Okay, look at the examples here. Do you write a letter? இது வந்து கொஷின். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஆக்டிவ் பேசிவ்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம், இம்பரேட்டிவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது கொஷின், இன்டரோகேட்டிவ் கொஸ்டினில் பார்க்குறோம். do you write a letter? ஸோ எப்போவுமே கொஷின்னா கேட்கும்போது நம்ம வந்து முன்னாடி சென்டென்ஸாக மாற்றும்போது ஆப்ஜெக்டை கொண்டு வந்து முன்னாடி போட்டோம். இப்போயும் ஆப்ஜெக்ட் தான் முன்னாடி போட போகிறோம். ஆனால் அந்த ஆப்ஜெக்டுக்குரிய வேர்ப் வந்து முன்னாடி போயிடும். கொஷினை ஸ்டார்ட் பண்ண கொஷினாக இருக்கும்போது கொடுத்துக்கிற சென்டென்ஸ் வந்து இஃப் இட் இஸ் இன் த இன்டரோகேட்டிவ் ஃபார்ம் ஆர் கொஷின் ஃபார்ம், we have to start with always verb first. verb தான் முன்னாடி வரணும். கொஷின் வரும்போது verb அப்புறம் பின்னாடி தான் அதனுடைய ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ வரும். ஓகே, look at this. do you write a letter? Here you is the subject, write is the verb, a letter is the object. We are going to put the object in front, but if this is question type, so we are bringing the auxiliary verb in front. ஓகே, நம்ம do வந்தால் என்ன சொன்னோம்? is, am, or போடுங்கன்னு சொன்னோம். இங்கே ஏன் is போட்டுக்கிறோன்னா இந்த லெட்டருக்குரிய verb, letter is for the letter the pronoun is it. இட்டுக்கு என்ன வரணும்? ஈஸ் வரணும். முன்னாடியே பார்த்தோம் he, she, இட்டுக்கு இந்த எதுக்கெல்லாம் ஈஸ் வரும்? he, she, இட்டுக்கு ஈஸு, ஐக்கு am, we, you, theyக்கு are. Already I have given you this rule previously. You have known. So, okay. So, இங்கே வந்து லெட்டருக்குரிய pronoun it. இட்டுக்கு வந்து நம்ம ஈஸ் போடணும். ஸோ ஈஸை முன்னாடி கொண்டு வரும். ஓகே, நம்ம இந்த டூவை எடுத்துடணும். do, does வந்துச்சுன்னா ஈஸ் இந்த மூணில் ஏதாவது ஒன்று போடணும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்குரிய வெர்பை தான் இங்கே போடணும். ஓகே, ஸோ is a letter. ரைட்டினுடைய v3 ஃபார்ம் written by you. is a letter written by you அப்படின்னு அதுவும் கொஷின் ஃபார்ம்லேயே இருக்கும். கொஷின் போடணும். திஸ் இஸ் ஏ கொஷின் மாடல் இன்டரோகேட்டிவ். ஓகே, இப்போ டஸ்ஸில் பாருங்கள். டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன் நம்ம டஸ்ஸு போடுறோம் டூ போடுறோம் அப்படி சொன்னால், டூ வந்து டூ எதுக்கு வரும்? ஐ, வி, யூ, தே இதுக்கெல்லாம் டூ வரும். டஸ் வந்து மற்ற எல்லாம் ஹீ, ஷீ, இட்டு அதுக்கெல்லாம் வந்து டஸ் வரும். இப்போ இங்கே டஸ் சுனில் ரைட் அ லெட்டர்? ஹியர் ஆல்சோ டஸ், திஸ் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அப்படியே தான் வரும் இங்கேயும்.
is போடுறோம். A letter is a letter written by Sunil. Have you understood? And then if next பார்க்கலாம். Next another one example. Does Sunil write letters? Look at the previous question here. Does Sunil write a letter? This is singular. Now here letters plural. So when we change it into passive voice, letters are plural. So for that we have to put or the இங்கே வந்து இது வந்து present tense. So நம்ம இங்கே or போட்டிருக்கோம். Or the letters written by Sunil. Okay. Have you understood the difference here? And another one. Do you scold me? என்னை திட்டுறியா? இப்போ என்னன்றத நான் திட்டப்படுகிறேனா அப்படின்னு மாறுது. அப்போ அந்த மீ வந்து இங்கே ஐயா வருது. கொஷின் ஆக்குறதுனால வேர்பு முன்னாடி போகிறது. ஐக்குரியது ஆம். Am I scolded by you? Have you understood this? மீ இங்கே இருக்குது. மீயை வந்து முன்னாடி கொண்டு வரும்போது, அதாவது ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும்போது ஐ வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் பார்ட் 1ல் சொல்லி கொடுத்தது தான். ஸோ ஹியர் மீ வந்து ஐயா மாறுது. கொஷின் ஃபார்ம் ஆக்குறதுனால ஐக்கு முன்னாடி, அதாவது வேர்ப் வந்து முன்னாடி தான் போடணும். Am I scolded by you? These are all present tense. Okay, do, does வந்துச்சுன்னா is, am, or plus v3 எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம இங்கே பார்த்தோம். நம்ம திருப்பியும் சொல்கிறேன், ஈஸுக்கு வந்து he, she, itக்கு ஈஸ் வரணும். அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து this is object, this is object, this and all objects. இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும்போது அது சிங்குலராக இருந்தால் is, here also singular, so is. See here plural or here me வந்து முன்னாடி போகும்போது ஐயா போகுது. அதனால ஐக்குரியது am I அப்படின்னு போடுறோம். ஓகே, அதனால தான் இந்த மூணையும் நம்ம ரூல்ஸ் கொடுத்துருக்குறது. Memorize this, keep it in your mind this. And see the next one. This is past tense. Did எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Did. Here was or were plus v3. past tense வந்துச்சுன்னா நம்ம past tenseக்கு பார்த்துருக்குறோம். இந்த ரூலில் was or were plus v3. அங்கே பார்த்தோம் he, she, it, I அதுக்கெல்லாம் was வரணும். we, you, theyக்கு were வரணும். இதெல்லாம் நம்ம past tenseக்கு அந்த ரூலை எழுதியிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. part 2 part 1 இருக்கும். Here look at this. Did he write a letter? Here also singular. So a letter குரிய verb வந்து was. அதை நம்ம இங்கே போடணும். Was a letter written by him? He வந்து, see here subject he. When the subject changes into object pronoun him. Okay, look at the next one. Did he write letters? Here it is plural. When it is plural, did வந்திருக்கு past tense, letters plural இருக்கு. past tense பார்த்த உடனே lettersக்கு were அப்படி பண்ணணும். Were the letters written by him? Okay. These two are past tense. See here another, this is present tense only. Okay, இது வந்து ஃபுல்லாகவே past tense கிடையாது. இந்த ரெண்டு தான் past tense. This is another example. Is he watching us? ing வந்திருக்கு. Progressive, continuous. So இங்கே as வந்து when the pronoun as object pronoun is changed into subject pronoun we கூறியது அங்கே ஆர்னு மாறும் ப்ளூரலாக. நம்ம இங்கே பார்த்து ஈஸை பார்த்தோன்னே அப்படி ஈஸ் இங்கே போடக்கூடாது, ஈஸ் வி அப்படின்னு போடக்கூடாது. இங்கே இருக்கிற ப்ரொனவுன், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் முன்னாடி வரும்போது வியா மாறுது. ஸோ ஆர் வி ஐஎன்ஜிக்கு பீயிங், ஆர் வி பீயிங் வாட்ச்ட் பை ஹிம்? ஓகே, look at the last example. Are they watching the film? Here the film, for the film is coming front. This is it. So we have put is. Is the film ing being watched by them? They வந்து here they, it changes into them.
Have you understood? This is interrogatives, question model. Okay. Some more. Now we are going to see WH questions. These are all yes or no type of questions. Look at the next WH questions. Questions beginning with WH words. Examples. Who will give this? Who வந்தால் நம்ம வந்து passive voiceல போடும்போது by whom அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். We have to change it in who into by whom. அதாவது whoன்றது யார் யார் கொடுக்க போகிறது அப்படி யார் கொடுக்க போகிறார் அப்படின்றத யாரால் கொடுக்கப்பட போகிறது யாரால் அப்படின்னு மாற்றுறோம். யாருன்றதை யாரால்னு மாற்றுறதுனால by whom அப்படின்னு நம்ம இங்கே போடுறோம். ஓகே, by whom இங்கே will தான் இருக்குது. will வந்தால் be வரணும். will அந்த ஆப்ஜெக்ட்டும் முன்னாடி கொண்டு வரணும். அதாவது கொஷினாக கேட்கும்போது அந்த இந்த will givenன்றதை பிரிஞ்சு ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துட்டு be given போடணும். by whom will this be given? ஓகே, by whom will this be given? Look at the next example. When will you finish the building? Answer. இங்கே by whenன்னு போட தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து இங்கே யாருன்னு கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம யாரால் அப்படின்னு போடுறோம். இங்கே நீ எப்போ முடிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யூன்றது நமக்கு சப்ஜெக்ட். அதை தான் நம்ம இப்போ பின்னாடி ஏஜென்ட் இருக்குது. இங்கே ஏஜென்ட் இருக்கிறதுனால பைக்கு அப்புறம் நம்ம யூ போட போகிறோம். ஸோ வென் அப்படியே பண்ணோம். வென் வில் யூ ஷுட் கோ பேக். யூ பின்னாடி போகுது, நம்ம ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ வென் வில் த பில்டிங், வில் வந்ததுனால பி ஃபினிஷ்ட் பை யூ. வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்ட் பை யூ? ஹவு டிட் தே ரைட் திஸ்? டிட் வந்தால் வாஸ் அல்லது வேர் போட சொன்னோம். இங்கே திஸ் வந்ததுனால அது சிங்குலர், ஸோ நம்ம வாஸ் போடுறோம். ஹவ் வாஸ் திஸ் ரிட்டன் பை தெம்? ஓகே, ஹவு டிட் தே டூ திஸ்? லுக் அட் த எக்ஸாம்பிள் ஹியர். இந்த டிட்ன்றது கொஷின் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குன்னு காமிக்கக்கூடிய, காலத்தை காமிக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்பாக இந்த டிட் வந்துருக்கு. ஆனால் இங்கே டூ வந்து பிரின்சிபல் வேர்ப், மெயின் வேர்ப். இங்கே இது ஆக்ஷன் வேர்ப், செய்கிறது. இந்த டிட் வந்து செய்தார், செய்கின்றார், செய்வார் அப்படின்ற காலத்தை காமிக்குது. செய்தார் அப்படின்றத காமிக்குது. இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக டிட் வந்திருக்கு. இந்த டூன்றனுடைய மீனிங் வந்து ஒரு வேலையை செய்கிற அந்த வேர்ப். ஓகே, அந்த ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது இங்கே டிட் பாஸ்ட் வந்துருக்கிறதுனால இந்த திஸ்ஸு வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால இங்கே வாஸ் வருது. அது ப்ளூரலாக தீஸ் அப்படின்னு ப்ளூரலாக கொடுத்துருந்தா வேர் அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, ஹவ் வாஸ் திஸ் டன் பை தெம்? ஹவ் அப்படியே போட்டுக்கோங்க. திஸ் தான் முன்னாடி வரணும், ஆனால் இங்கே கொஷின் ஆக்கிறதுனால இந்த வேர்ப் முன்னாடி போட்டிருக்கோம். வாஸ், ஹவ் வாஸ் திஸ். இந்த டூனுடைய V3 ஃபார்ம் டன், டூ டிட் டன், V3 ஃபார்ம் டன் பை தெம். Okay, how was this done by them? Have you understood this? Next, fifth one. When did you finish the homework? Did you? Here also did. It shows the tense, past tense. So when past tense கொடுத்துக்கிறதுனால homework முன்னாடி வருது, அதுக்குரியது வந்து was. When was the homework finished by you? ஓகே, இங்கே யூ கொடுத்துருக்கு. வேர் கேன் யூ கெட் த பர்ஃப்யூம்? கேன், ஹியர் மாடல் வேர்ப். வேர் கேன் த பர்ஃப்யூம் பி? அதாவது நம்ம மாடல் வேர்பு கேனு, குட்டு, ஷேலு, ஷுட் எல்லாத்துக்குமே பி ஆட் பண்ணணும். வேர் கேன் த பர்ஃப்யூம் பி காட்டன் பை யூ? கெட்டுனுடைய V3 ஃபார்ம், கெட்டோட V3 ஃபார்ம் கெட், காட், காட்டன். பட் now in modern English காட்டும் போட்டுக்கலாம், காட்டும் கரெக்டு. Okay, seventh one. How does he make the basket? இப்போ basket உரிய ப்ரொனவுன் வந்து இட்டு. ஸோ அங்கே டஸ் வந்துக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ். How is the basket made by him? When are you selecting the course? The course is singular.
this is are is present tense. So when is the course வந்து இட்டு அதனால இங்கே ஈஸ் வருது. இங்கே யூ வந்துக்கிறதுனால இங்கே ஆர் வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துக்கிறதுனால அங்கே வந்து ஈஸை முன்னாடி போகிறோம். வென் இஸ் த கோர்ஸ் பீயிங், ஐஎன்ஜி செலக்டிங் வந்திருக்கா, பீயிங் செலக்டட் பை யூ. ஸோ இங்கே if it the here selecting is given, so here being plus v3, selecting ஓட v3, selected, okay, v3 form போட்டு by you போடும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. First you have seen that apply that rules only, but when it is in the question interrogative form, you have to put the verb first and then put the object. அதாவது ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம சப்ஜெக்டை முன்னாடி போடும்போது அப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி போடுவோம். ஆனால் கொஷனாக எழுதுறதுனால ஹவ்வோ வென்னோ வேரோ அதை போட்டுட்டு வேர்பை போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்டை போடணும். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இதில் குழப்பம் கிடையாது. ஸோ we have finished the teaching of active and passive voice. I hope you have understood well. Okay, again and again you see this and apply the rules correctly. No chance to leave any mistake. Okay, no chance to leave mistakes. So now take page number 16, task G, change the following into passive voice. இதில் வந்து ப்ளீஸ், அட்வைஸு, அதாவது இம்பரேட்டிவ்லையும் இன்டரோகேட்டிவ்லையும் ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் எழுதணும். 12 questions are there. Change the following into passive voice. There are 12 questions that you have to write yourself without copying any guide, any notes there. You should write yourself by applying the correct rules. Okay, and then task H also you try. H also you do, and I no need to do, just you write it in your book itself. Change the following passage into passive voice. அந்த passage முழுவதையும் ஆக்டிவாக இருக்கிறத நீங்கள் பாசிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. No need to send this I, but try that yourself, try. And you have to do the task G and H and take the photo, send it to me through WhatsApp group. And then another one, what and all I'm giving rules and examples here in the here what and all I have given, that you have to write in your classwork note for the evidence. Okay, so when the exam is coming, you can see the reference in your classwork itself. Thank you, students. Thank you.